ட்ரெயின்லேருந்து வந்த கையோட வந்து உட்காந்துருக்கோம். வணக்கம், நாங்கள் மிஸ்டர் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எங்களை சுத்த விடுறக்கே பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஏன்னே தெரியல. நேற்று காலையில தான் கேட்டிருந்தேன், என்ன பராசக்தி ட்ரெயிலர் பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. என்ன எதுன்னு தெரியாது, அப்படியே மிஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கிட்ட தான் பேக் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அர்ஜென்ட்டாக பேக் பண்ணலாம் பண்ணிட்டு அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி ஊருக்கு கிளம்ப போகிறோமேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ட்ரெயின் 10:50 ஏறினக்கு அப்புறம் பார்த்தா பராசக்தி ட்ரெயிலர் 4 hours பேக். இன்ஃபேக்ட் ட்ரெயின் ஏறக்கு போயிட்டு இருக்கும் போது வண்டியில த்ரில்லிங்கா பார்த்தா ட்ரெயிலர் கடுப்பு. ஏன்னா யாடாடி பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு லைட்டா ஒரு ஹிண்ட் இருந்தா கூட நாங்க நேற்று ரியாக்ட் பண்ணி போட்டுப்போம். பட் நெவர்தலெஸ் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இப்போதான் ட்ரெயின் 6:45 வந்து இறங்குச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வர 25 நிமிஷம். வந்த உடனே பல்ல வலிக்கிட்டு மூஞ்சி கூட கழுவாம கண்டுக்கோ. டைம் 7:25 AM. இம்மீடியட்டா வந்துட்டோம் ஷூட் பண்றதுக்கு. பிகாஸ் திஸ் இஸ் பிக். திஸ் இஸ் சுதா கொங்காரா மேம். எஸ்கே அண்ணனோட 25th ஃபிலிம். ரவி மோகன் அண்ணா ஒரு பக்கம் வில்லனா வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காரு. அதர்வா பிரதர் வேற லெவல்ல இருக்காரு. ஸ்ரீலீலா மேம்னு சொல்லிட்டு எவ்ரிபடிஸ் லுக்கிங் ஸ்டன்னிங். அண்ட் இது வரைக்கும் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அமேசிங். ஆல்பம்க்கு நான் ரியாக்ட் பண்றேன். இன்னும் 2-3 சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரியாக்ட் பண்ணி சொல்றேன். பட் ட்ரெயிலர் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவா இருக்கும். இது முடிச்சோட இவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. நான் சாங்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சூப்பர் த்ரில். இன்னும் தூக்கம் தெரியல. 2 பேரும் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். லைட்டா மந்தமா இருக்கும். அது கொஞ்சம் கண்டுக்காதீங்கன்னு சொல்றேன். பட் நெவர்தலெஸ் thrilled for பராசக்தி ட்ரெய்லர். அதுக்குள்ள 25 million views. வாவ். ஓகே. கான்செப்டும் படத்தோட கதை இப்பதான் நான் சொன்னேன் எதை பேஸ்ட்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற வந்துச்சு. ஸோ சூப்பர் த்ரில்ட். பார்த்துடலாம். பட் போறமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் மட்டும் இல்ல லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் தி ட்ரெய்லர் ஆஃப் பராசக்தி. Here we go. Let's go. Wow. எடுத்தோடனே ஃபேஸ் ஆஃப் தானா? अरे हिंदी में बोल मद्रासी. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला. हिंदीकारर मधुर आता, हिंदीकारर तमिழ் बोला. Wow. ஏன் தோர ரச சோர்ல அதான் வர சாவே இருக்கு. அப்படியே வீட்டுக்கு வந்து பாரு. எதுக்கு கேடுவி போற ரசம் சொத்தீங்க வா. ஓ அண்ணன் தம்பியா? பிரதர்ஸா? ரெக்கமெண்டேஷன் வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல. இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்க மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா பா. ஓயா. நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்குற நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்தமாடா. போடா நீ சொல்லு. ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரியுது, எதுக்கு எரிந்து பார்க்க அரசாங்கத்தோட பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? தங்க நேரத்துக்கு சாப்பாடு போட்டுக்க, நல்ல துணி மணி கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது. குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வை பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி ஊர்த்தா போராடிட்டு இருக்கான். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுங்க ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட நைஸ் ஷாட். நைஸ் ஷாட். சினிமாட்டோகிராஃபி ஸ்டன்னிங்கா இருக்கு. ஓ உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். ஓ இன்டென்ஸ். Wow. சேனை ஒன்று தேவை. மிஸ்டர் அண்ணா, are you behind this? நைஸ் ஷாட். பியூட்டிஃபுல் ஷாட். பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. சொல்லுங்களா, தெளிவா சொல்லுங்களா. அது அப்பா சீ புரிஞ்சுக்கோங்கறான்ற சொல்லுங்கறான்ற.
நைஸ் ஷாட். டேம், இன்டென்ஸ், ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப இன்டென்ஸ். ரொம்ப பவர்ஃபுல், இன்டென்ஸ். லாஸ்ட் ஷாட் வாஸ் அமேசிங். இப்போ கடைசி அவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் ஆஃப் வாஸ் சோ நைஸ். சினிமாட்டோகிராஃபி அம்மா என்ன விஷுவல்ஸ். மியூசிக் வாஸ் வெரி மியூசிக் அல்டிமேட். ஜிவி பிரகாஷ் அதான் சொல்றேன், ஜிவி பிரகாஷ் பிரதரோட 100, ஐ திங்க் ஜிவி பிரகாஷ் பிரதர் 100th ஃபிலிம் நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். அவரோட 100, எஸ்கே ஆனந்தோட 25 நினைக்கிறேன். அல்டிமேட் செம்ம மியூசிக். அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த விஷுவல்ஸ்க்கு மியூசிக் அப்படியே ஒரு மாதிரி உள்ள இழுத்துருச்சு, அந்த வேர்ல்டுக்குள்ள இழுத்துருச்சு. டிஓபி யாரு? ரவி கே சந்திரன் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் விஷுவல். ஐயோ, சில அது எஸ்கேன் ஒரு சில் அவுட் ஷாட், ஏதோ ஷாட் இந்த ஹால் இந்த மாதிரி சாதாரண நினைக்கிறாள் தான் தலைவனா பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ நடந்து வர அந்த ஷாட் ஆகட்டும். அப்புறம் ட்ரெயினுங்கள் இந்த விஷுவல்ஸ் நான் இங்கே காட்டுறேன். எனக்கு ஒரு அது என் கண்டுபிடி அந்த விஷுவல் இருந்து கரெக்டாக எதுவும் தெரியல. ட்ரெயின் கிட்ட நினைக்கிறேன் ஒரு மாதிரி நைட் ஷாட் அதாகட்டும். மற்றபடி ஏகப்பட்ட விஷுவல்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அப்ப 3 பேரும் பயங்கரமா இருக்காங்க. 3 பேரும் பயங்கரம். அதர்வா சார் இதுல பட்டைகளா பவர்ஃபுல்லா பயங்கர இன்டென்ஸா இருக்கு. பிரதர்ஸ் நினைக்கிறேன்ல, பிரதர்ஸ் 2 பேர். ஐ திங்க் அவர் வந்து ரயில்வேஸ்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வர்க் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இந்த he'll be okay. actually வந்து அத அந்த டயலாக் தான் நான் ஒரு ஃப்ளோல சொல்லுங்கடா அப்படி சொல்லுங்கடா சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கோங்கடா சொல்ல வந்தேன். நான் சொல்லுங்கடா சொல்லிட்டேன். சாரி, that was my bad. அது நான் சொல்ல வந்ததுன்னா ஹிந்தி திணிப்புக்கு தான் வந்துட்டு நாங்க நாட் ஓகே தவிர ஹிந்தி பேசுறதுக்கு என்னைக்குமே பிரச்சனை இருந்தது கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் தான் என்னது, நாங்க டெல்லிக்கு போனா ஹிந்தி கத்துக்கிறோம். ஆமா, ஹிந்திக்கு டெல்லிக்கு போனா நாங்க ஹிந்தி பேசுற மாதிரி இது வந்து தமிழ் பேசுங்களே அப்படிங்கறது. பட் ஓகே, இங்கேயும் நாங்க உங்கள்ட்ட ஹிந்தி ஜாலியா பேசுறதுக்கு நோ ப்ராப்ளம். பட் ஹிந்தி தான் பேசணுங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் வந்துட்டு நெவர். நோ, தட் இஸ் வெரி ராங் ப்ரோ. சரியா? So that is something that அதுதான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப இன்டென்ஸா போக நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப சீரியஸா போகும் மூவி. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நல்லா எனக்கு தெரிஞ்ச எஸ்கே அண்ணா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாலியா ஓகேங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ப்ரூட்டலா அவங்க இறங்கினவன தான் வந்து இவர் போராட்டம் பயங்கரமா இறங்குவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு யாரையும் உதச்சாங்களா, ஒருவேளை கொன்னு உதச்சாங்கன்னு இல்ல, யாரும் ஒருத்தர் டிச்சுக்குள்ள விழுந்த மாதிரி ஒரு ஷாட் வந்துச்சு. கலவரம் இல்லைன்னா கலவரம் உருவாக்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், if I can recall, யாரோ ஒரு மனுஷன் இந்த டிச்சுக்குள்ள தண்ணியில இருக்கும்போது அந்த தண்ணி இப்படி ஸ்பிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே பயங்கர இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சது விஷுவல்ஸ். ஐ திங்க் அதுல இருந்தா அவுட் பஸ் அதான் நினைக்கிறேன். ஐ மீன் லிட்டரலா பேசாத ஆளுங்கள கொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக. ரவி மோகன் அண்ணன் இஸ் லுக்கிங் வெரி இன்டிமிடேட்டிங். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஆனா ஏன் அப்படி வில்லனா இருக்கீங்க? ஒரு பக்கம் பொன்னியின் செல்வனா இருக்கீங்க, இங்க பார்த்தா இப்படி ஒரு சம்பவம். சூப்பர். எனக்கு ரவி மோகன் சம்பவம் பண்ணிருப்பாரு. ஒரு மாதிரி அப்படியே அவ்வளவு அழகா புஜுக்குன்னு அப்படி பார்த்தேன். ஆமா, இல்ல புஜுக்குன்னு பார்த்து இதுலயும் பாக்குறதுக்கு. ஆனா வந்துட்டு என்ன பயங்கர சம்பவம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். அண்ட் எஸ்கே அண்ணனோட இன்டென்சிட்டி அதுக்கப்புறம் அந்த இல்ல டக்குனு அந்த 2 பேரும் வந்து லாஸ்ட்ல அவங்க அடிக்கிறாங்க. இவர் ஒரு டயலாக் தமிழ்ல சொல்றாரு. ஆமா, அது ஐயோ அது ரொம்ப என்ன இன்டென்ஸா இருக்கு. கொன்னுறாங்க என்னன்னு தெரியல, கொன்னுறாங்க என்ன கத்தி ஸ்டாபோட சவுண்ட் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஆமா, அண்ட் அவர் ஹீஸ் லைக் அந்த பெயின் தெரிஞ்சது. அதான் சொல்றேன், ஆல்மோஸ்ட் அபவுட் டு டைங்கிற மாதிரி தமிழை காப்பாத்துறதுக்கு ஒரு சேனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு தான் என் செந்தமிழை காப்பாற்ற ஒரு சேனை வரும் அந்த மாதிரி ஏதோ டைலாக் சொல்லிட்டு தான் சதக்குன்னு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. ஐ திங்க் ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போஸ்ட் தட் அதர்வா பிரதர் will take over நினைக்கிறேன். or அதர்வா இறந்துருவாரோ இல்ல he is fighting இருக்கலாம், எப்படி வேற இருக்கலாம், ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். மேபி அதர்வா பிரதரை கொண்டதுனால இவர் ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுவாரு. மேபி பட் விஷுவல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஆக்டிங்கா இருக்கட்டும் எல்லாம். and she was very cute. ஆமா, ஸ்ரீலீலா மேம் was very cute, adorable. and அவங்க ஷாட்ஸ் எல்லாம் வரும்போது it was விஷுவலி ஸ்டன்னிங்கா இருக்கு. ஸ்டன்னிங் காஸ்டியூம்ஸா இருக்கு. ஆமா, அந்த ஸ்டைலிங் ரொம்ப அழகா இருக்கு. 65 க்கு அந்த ஸ்டைலிங். ஆமா, ஒரு மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி லிட்டரலா காஸ்டியூம்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் ஸ்டைலிஷ், லாங்குவேஜ் எல்லாமே பக்கா. காஸ்டியூம்ஸ் யாரு? டி அருண் மோகன் அவர்கள். அண்ட் காஸ்டியூம் டிசைன் இஸ் பை பூர்ணிமா அவர்கள்.
அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டைலிங் ஹேர் அண்ட் மேக்கப் வந்து செரீனா அவர்கள், ஷயத் மாலிக் அவர்கள். ஓகே, நல்லா இருந்துச்சு. பிரில்லியன்ட். அந்த காஸ்டியூம்ஸும் அந்த ஹேர் ஸ்டைலிங்கும் அந்த 65 அந்த டைம் பீரியட் ஒரு மாதிரி பயங்கர ஆப்டா இருக்கு. ட்ரெயினே பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்டீம் இன்ஜின் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவர் அந்த ஸ்டீம் போடுற அந்த கோல்ல எடுத்து போடுற ஆள் தானே. அது பயங்கர பொறுக்கி கறி பொறுக்கி ஏன் எப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. It was nice. It was very intense. Chorus. ஐயோ நிறைய கோரஸ் ஆகுது என்ன தெரியல. It was very intense and it was wow. Okay, this is gonna be லிரிசிஸ்ட் அறிவுலாம் ஏதோ எழுதிருக்காரு. அந்த மனுஷால இறங்கிட்டாரா. Looking forward. அவர் வெரி தரமா எழுதுவாரு. Looking forward. Done. We loved it. Yes, we loved it. Personally loved it. Looking very promising. Very intense. சுதா கொங்கரா மேம்னாலே நம்ம ஒரு எதிர்பார்க்கலாம். சுதா கொங்கரா மேம்னாலே நம்ம Take it அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல போய் உட்கார்றோம். இந்த மாதிரி இன்டென்ஸா ஒரு படத்தை விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா சம்பவமா இருக்கும். Looking forward. Thrilled. That's it. I'm done. Very much. I'm done. Right? I'm very satisfied and happy. Super. Looking forward. This is our reaction for Parashakti trailer. உங்க தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ முடிஞ்சா பார்த்து நன்றி குறிச்சிக்கலாம். சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.